வணக்கம். நமக்கு எண்கணி ஞானத்தையும், வேத ஜோதிட ஞானத்தையும், ஆன்மீக ஞானத்தை வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி என்ற அதே வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்க வீடியோ விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். நமது 18 வியூ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கின்ற அனைத்து தோழர் தோழிகளுக்கும் நமது நன்றிகள். சரி. எஸ் மீ கடகம் ராசி. ஆல் யுவர் வேர்ட்ஸ் ஆர் ட்ரூ. ஓகே. இப்போ வெயிட்டிங் ஃபார் 31st மார்ச். அதாவது நான் கடகராசி சொன்னதெல்லாம் நடந்தது. இதில் என்ன தெரியுங்களாங்க, உங்களுடைய சந்திரன் ஒளி குறைந்த நிலையில், ஏன்னா ஜோதிடம் வந்து சந்திரனை மையப்படுத்தி தான் இருக்குது. ஏன்னா சந்திரன் தான் உங்களோட மனசு, உங்களோட சந்தோஷத்தையும் சரி, உங்களோட துக்கத்தையும் சரி, உங்களோட சோகத்தையும் சரி, உங்களோட வருத்தத்தையும் சரி, உங்களோட ஏமாற்றத்தையும் மனம் தான் உணருது. அதனால சந்திரன் தான் மிகப்பெரிய ரோலை அஷ்டம சனியிலையும் ஜாதகத்திலையும் ப்ளே பண்ணுவார். சந்தோஷத்தையும் நல்லதையோ கெட்டத்தையோ சோகத்தையோ இழப்பையோ அசிங்கத்தையோ கேவலத்தையோ நீங்கள் மனதால் தான் அனுபவிப்பீங்க. அதனால தாங்க ராசி ரொம்ப முக்கியம். ப்ரீவியஸில் கடகராசிக்காரங்க கோத்ரூ பண்ண சில விஷயங்கள் உங்களுடைய சந்திரனின் ஒளிக்கேற்ப. இதே மாதிரி ஒருத்தர் மலேசியாவில் இருக்கக்கூடிய ஒருத்தர், நான் கடகராசிங்க, ஒரு டைரக்டர் சொன்னார், நான் கடகராசிங்க, அப்படி ஒரு பெரிய கஷ்டம் இல்லை, அப்போ ஏங்க ஜாதகம் பார்க்க வந்தீங்க? இல்லை பிரதர், கல்யாணம் எத்தனை வருஷம் ஆச்சு, குழந்தைக்காக பார்த்துக்கிருக்கோம், வெளியில் போக முடியல. இந்த மாதிரியான பணம் மட்டும்தான் பிரச்சனைன்னு இல்லை, உங்களுக்கு எதை குறிவைத்து அடித்தால் சுருண்டுக்கிட்டு போய் விழுவீங்களோ அந்த மாதிரி அடிய ப்ரீவியஸில் 2 வருஷம் ஜனவரி 17 2023 பிறந்ததுலேருந்தே கடகராசிக்காரர்கள் வாங்கின அடியில் இப்போ ஒரு அளவுக்கு அப்படியே ஓஞ்சாச்சு. ஆயில்யம் 3 4ஆம் பாதம் மட்டும் இன்னும் ஒரு 1.5 2 மாதத்துக்கு இருப்பீங்க. இதில் இந்த மாதத்தில் இந்த பிப்ரவரியில் நடந்த ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, தைப்பூசம். உங்களுடைய ராசிநாதன் ஒரு பொலிவான அமைப்புக்கு வந்தது ஒரு மிகப்பெரிய கை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை. அண்ட் அதே மாதிரி இந்த மாதத்தில் வரக்கூடிய இன்னொரு சரியில்லாத விஷயம் என்னென்னா, கோச்சாரத்தில் வந்து இவர் போய் இப்போ ப்ரீவியஸில் தைப்பூசம் வந்ததில்ல, அதே மாதிரி அடுத்து வந்து மாசி மகம், அடுத்து வரக்கூடிய மார்ச்சில் வந்து மாசி மகம்ன்ற ஒரு ஒரு விழா வந்து ஒரு பௌர்ணமி நாள் வரும். இந்த மாசி மகம் உன்னத நிலைனாலும் கூட 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி இன்னும் சற்று கடுமையான பாபத்துவ நிலையை கோச்சாரத்தில் அடைய போகிறாரு குறிப்பிட்ட ஒரு சில நாட்களுக்கு. அதாவது என்னது, ரொம்ப ஒரு மாதிரியான அஸ்தகங்க அமைப்புகளில் சனியோடு நெருங்கும் பொழுது சனியும் கெடுவார், சூரியனும் கெடுவார்ல. அப்போ 8ஆம் இடம் இன்னும் கொஞ்சம் டஃப்பாக இருக்க போது மார்ச் மாதத்தில் மட்டும். அப்போ போகிற சனி போகிறப்போ ஒரு கடைசி ஒரு அடி அப்படின்ற மாதிரி ஒரு டஃப்பான ஒரு அடி கொடுத்துட்டு தான் போவார். அதனால கொஞ்சம் யாரும் வந்து கேர்லெஸ்ஸாக இருந்துடாதீங்க. ஏன்னா அந்த போகும்போது வரக்கூடிய பாபத்தும், என்னடா இது எல்லாம் முடிஞ்சுன்னு நினைச்சமே அப்படின்ற மாதிரி ஒன்று பண்ணிட்டு போவார். ஓகே, இது வந்து 31 ஆகஸ்டோட கம்ப்ளீட் அப்படின்னு நீங்களே சொல்லிடுறீங்களா? அதுக்கு பிறகு வரக்கூடிய உங்களுடைய இந்த குரு பயிற்சி வந்து உங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கும். அது வேலை மாற்றம், பொருளாதார மாற்றம், நீங்கள் வாழ்கிற வீடு வருமானம் சார்ந்த அமைப்புகளில் மாற்றம், குடும்ப வாழ்க்கையிலிருந்து வந்த பிரச்சனைகளை விட்டு விலகக்கூடிய மாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வகையிலையும் 12ஆம் அமைப்பில் வரக்கூடிய தன்மையில் மாற்றம், இடமாற்றம், வேலை மாற்றம், இந்த மாதிரியான நல்ல மாற்றத்துக்கான அமைப்பு அப்படியே மேக்கு பிறகு கடகராசிக்காரங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும் 2025 மே மாதத்துக்கு பிறகுலேருந்து. அப்போ 2025 சூப்பராக இருக்குமா? எந்த இடத்துலையுமே 2025 சூப்பராக இருக்கும்னு நான் இன்னமும் சொல்ல மாட்டேன். உங்களுடைய ஜாதகத்தில் 2026 ராசியில் வரக்கூடிய குரு மிகப்பெரிய மேன்மையை செய்வார். அந்த மேன்மையையும் அந்த சந்தோஷத்தையும் அனுபவிக்கிறதுக்கு இந்த 2025 மே மாதத்துக்கு பிறகு உங்களை தயார் பண்ணுவார். எந்த வேலைக்கு நீங்கள் போனீங்கன்னா நிம்மதியான வருமானத்தை 2026 உங்களால் கெயின் பண்ண முடியும். எந்த பொருளாதார விஷயத்து எந்த வீடு வாங்கினீங்கன்னா 2026 உங்களுக்கு கிடைக்கும். அதை வச்சு சந்தோஷமா இருக்க முடியும். எந்த ஒரு நட்பை நீங்க இந்த வருஷத்துல பார்த்தீங்கன்னா 2026 அது காதல் திருமணமா மாறும். எந்த ஒரு நபரை இந்த வருஷம் நீங்க திருமணம் பண்ணீங்கன்னா 2026 அது குழந்தை அமைப்புகள் அப்படி இப்படின்னு சந்தோஷமான தருணமா மாறுமோ, அந்த மாதிரியான சந்தோஷமான தருணத்தை நோக்கி நகர்த்தக்கூடிய ஒரு அமைப்பை 2025 கடகராசிக்காரங்களுக்கு பண்ணுங்க. ஓகேங்களா? அப்போ 2025 வரக்கூடிய தீபாவளி உங்களுக்கு 2023, 2024 மாதிரியான கடுமையான மன அழுத்தங்களை, ஏக்கங்களை, பிரிவுகளை, சோகங்களை, அழுகைகளை, இவர் வரலங்க, கணவர் வரலங்க, மனைவி வரலங்க, குழந்தை வரலங்கன்ற ஏக்கங்களை அப்படியே முற்றிலுமா இல்லாமாக்கி, பரவாயில்லையே இந்த வருஷம் தீபாவளி நல்லா இருந்ததுன்னு சொல்கிற மாதிரியும், 2026 நானாங்க ப்ரீவியஸில் 2 வருஷம் முன்னுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டேன்ற மாதிரியான ஒரு தன்மையை 2026 வரக்கூடிய அந்த தீபாவளி கொடுத்துரும். ஓகேங்களா? தெளிவாக திரும்ப கேட்டு பாருங்கள், நான் என்ன பேசுகிறேன்னு புரியும். இதில் நீங்கள் இழந்த கற்பு, மானம், உயிர் இது சார்ந்த அமைப்புகளை தவிர்த்து இன்னொன்று பணம், மிகப்பெரிய அளவில் பணம் பொருளாதாரத்தில் இன்வெஸ்ட் பண்ணி ஏமாந்துருப்பீங்க, ஒருத்தர் கொடுத்து ஏமாந்துருப்பீங்க, ஜாமீன் கொடுத்து ஏமாந்துருப்பீங்க. இதெல்லாம் கடகராசிக்காரங்களுக்கு. சிம்மராசிக்காரங்க சொன்னால் கேட்க மாட்டாங்க, இப்போ கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க, பாம்புக்கு பால் வாக்குறாங்கன்னு சொன்னால. அப்போது போன பணம் அப்படியே வராதுங்க.
10,000 வெள்ளி இல்ல 50,000 வெள்ளி குடுத்தீங்கன்னா, மாசம் 100 வெள்ளி ரிட்டர்ன் குடுத்துக்கிட்டு இருப்பாங்க. உங்களுக்கும் யூஸ் இருக்காத மாதிரி. ஓகேங்களா? அந்த மாதிரி வந்தா தான் அப்படியே ஹியூஜான பணம் அப்படின்ற மாரி வராது. ஸோ இந்த மாரியான அமைப்புகள்ல அஷ்டம சனி ஓரளவுக்கு சாந்தம் அடையுது. உங்களுக்கு மிகப்பெரிய மேன்மைகளும், நன்மைகளும் எட்டி பார்க்குற தூரத்தில அப்படி இப்படி இங்க வந்துருச்சுங்க, அங்க வந்துருச்சுங்கன்னு இவ்வளோ நாள் சொன்னது போக, இங்க தாங்க இதுக்கப்புறம் நல்லா இருக்க போறீங்க. பிரச்சனை நிக்க போது, அழுகை நிக்க போது, ஏக்கம் நிக்க போதுன்ற மாரியான தன்மைகள தான் கடகராசிக்காரர்களுக்கு இனிமே பலனாவே சொல்லப் போறோம். இதுக்கு பிறகு வரக்கூடிய சந்திராஷ்டமம் மாசம் மாசம் வரக்கூடிய சந்திராஷ்டமம் கூட இவ்வளவு பெரிய கொடுமைகள 30 வருஷத்துக்கு இனிமே செய்யாது. நீங்களே வந்து இளைய பருவத்தினரா இருந்தா, உங்களுக்கே தெரியும்ல சிச்சுவேஷன். இந்த நிலைமை இனிமே உங்களுக்கு வாழ்நாள் முழுக்க வராதுங்க. சரிங்களா? நல்லது நடக்கும். எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.